பொதுவாகவே பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மிகச் சிறப்பான நாளாகுங்க. அதே போல் சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்ததாக பௌர்ணமி திதியானது சொல்லப்படுது. மேலுமே பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால சூரிய பகவான் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு அற்புதமான தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்முடைய வீட்டில் எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றிய பதிவு தாங்க இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? கடன் பிரச்சனை தீரவே மாட்டாங்குதா? திருமண வரன் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டே இருக்குதா? நிச்சயம் கைகூடுற மாதிரி கைகூடாமல் போய்கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வழிபாட்டை முழுநிலவு வானில் தெரியும் போது செய்ய வேணுங்க. மாலை எந்த நேரத்தில் சந்திர பகவான் முழுமையாக வானத்தில் தெரிகிறாரோ அப்பொழுது இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேணுங்க. பௌர்ணமி நாளில் மாலை 6 மணிக்கு எப்பொழுதும் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேணும். அதற்கு பிறகு ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கங்க. அதில் சந்திர பகவானுக்குரிய தானியமான பச்சரிசியை நீங்கள் பரப்பி வைக்க வேணுங்க. அதற்கு மேலே 3 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் கிழங்கை நீங்கள் வைக்க வேணும். எந்த மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் நீங்கள் மஞ்சள் கிழங்கை தாங்க வைக்க வேணும். மஞ்சள் தூளை இந்த வழிபாட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த 3 மஞ்சள் கிழங்குலையுமே ஒரு குங்கும பொட்டு வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு இதோடு 5 ரூபாய் நாணயம் இல்லைன்னா 1 ரூபாய் நாணயம் இல்லைன்னா வெள்ளி நாணயம் இதில் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை எடுத்து வைத்து விட்டு சந்திரன் முழுமையாக எந்த இடத்துல உங்களுக்கு தெரிகிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேணுங்க. சந்திர பகவானை பார்த்து இந்த தட்டை நீங்கள் காண்பித்தபடி எங்கள் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேணும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் தோல்விகளும் விலகிவிட வேணும் அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் வேண்டிக்கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை சந்திர பகவானினுடைய மந்திரத்தை 3 முறை நீங்கள் சொல்ல வேணுங்க. அதற்கு பிறகு அந்த தாம்பாள தட்டை அப்படியே எடுத்துட்டு வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து விட வேணும். அன்று இரவு முழுவதும் இந்த தாம்பாளத்தட்டு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேணுங்க. அதற்கு அடுத்த நாள் காலையில் தீபம் ஏற்றும்போது மஞ்சள் கிழங்கை எடுத்து நம்முடைய பயன்பாட்டிற்காக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாங்க. பச்சரிசியை பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் நம்ம தானமாக போட்டு விடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் நாணயத்தை செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ள வேணுங்க. இந்த முறையில் தை மாத பௌர்ணமி நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் கவலைகள் தடங்கள் எல்லாத்தையுமே நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அருளும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. முழு மனதோடு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்னைக்கு இந்த முறையில் நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வருங்க. உங்களுடைய கவலைகள் அனைத்துமே விலகி விடுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளானது வருதுங்க. முழு பிரகாசத்தோடு ஒளி வீசக்கூடிய சந்திர பகவானை தரிசனம் செய்வதன் மூலமாக அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனையும் வழிபட்டு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பௌர்ணமி நாளன்னைக்கு அன்னை தேவி பராசக்தியை வழிபடுவதும் சத்யநாராயணா பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த பௌர்ணமி நாளில் ஒளிமயமான நாளில் அம்பிகைக்கு பூஜை செய்து வழிபட்டோம்னா தேவியுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பௌர்ணமி நாளில் நம்முடைய வீட்டிலையும் கோவில்லையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக மிகச் சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்னைக்கு சந்திர பகவான் உதயமாவார். உதயமாகக்கூடிய நேரத்தில் இந்த பூஜையை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க.
சத்யநாராயண பூஜை என்பது காக்கும் கடவுளான நாராயணருக்கு செய்யக்கூடிய பூஜை அப்படின்னும் சொல்லப்படுது. பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் சத்யநாராயண அவதாரமும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே திருமணம், வீடு, மனை வாங்கும் பொழுது, திருவிழா என எல்லாவித நல்ல காரியத்திற்கு முன்னாடி இந்த சத்யநாராயண பூஜை நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திலுமே வெற்றி கிடைக்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இந்த பூஜையானது நடத்தப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம பூஜை செய்வதற்கு முன்னாடி நம்முடைய வீட்டிலையும் வாசல்லையும் அழகான கோலத்தை போட வேணுங்க. அதற்கு பிறகு நம்முடைய நிலை வாசப்படியில் மாயிலை தோரணம் கட்டி அலங்காரம் செய்ய வேணும். பூஜை செய்வதற்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேருமே குளித்துவிட்டு சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் பூஜையை ஆரம்பிக்க வேணுங்க. அதே போல் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள்களுடைய சிலை படங்களுக்கு நம்ம பூக்களால் அலங்காரம் செய்ய வேணும். அதற்கு பிறகு நம்ம விளக்கேற்றி பூஜையை தொடங்க வேணுங்க. முதல்ல முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு பூஜை செய்து நம்ம தொடங்க வேணும். அதற்கு பிறகு நவகிரக பூஜை செய்த பின்னாடி சத்யநாராயணா பூஜை செய்ய வேணுங்க. நீங்கள் பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன கவலைகள், என்ன குறைகள் இருக்கிறதோ அதற்கு அருள் புரிய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூஜையை தொடங்குங்க. அதற்கு பிறகு தூபம், கற்பூர தீபம் காட்டி பூஜையை நீங்கள் ஆரம்பிக்க வேணுங்க. அதற்கு பிறகு சத்யநாராயணன் பூஜை செய்வதன் மூலமாக புத்திர பாக்கியம், பட்டம், பதவி, புகழ், செல்வம், அதிகாரம், அந்தஸ்து போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பல அருள்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நாராயணருக்கு பிடித்தது பால் பாயாசமும் பாசி பயிறு கஞ்சியும் ஆகுங்க. சத்யநாராயணா பூஜை செய்யும் போது இந்த நெய்வேத்தியத்தை படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் பூஜை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக கிடைக்குங்க. அனைத்து கடவுள்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் பௌர்ணமி நாளில் சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. வீட்டுக்கு வெளியில் சந்திரன் தெரியக்கூடிய இடத்துல வெள்ளி அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அதோடு சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, வெள்ளை தாமரை பூ போன்றவற்றை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துவது நன்மையை கொடுக்குங்க. ஒரு சில தாம்பாள தட்டில் வாழைப்பழம், பால், கற்கண்டால் செய்த பொங்கல், பால் பாயாசம் போன்றவற்றை வைத்து கூட பூஜை செய்வாங்க. அதுவும் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து செந்தாமரை மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும். செந்தாமரை மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் செவ்வாழை பழம், சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அப்படி நம்ம வழிபடும் போது தீராத நோய் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி பூஜை செய்பவரை எந்த ஒரு நோயுமே தாக்காதாமாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. அன்றைய நாளில் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள், வழிபாடுகள் நம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி மனநிறைவு, மகிழ்ச்சி மற்றும் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் அம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் செய்வது, நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் குங்குமம் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் சந்திர காயத்ரி மந்திரம், சந்திர வழிபாடு செய்வதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதியானது அதிகரிக்குங்க. பௌர்ணமி நாளில் சத்யநாராயணா பூஜை செய்வது மகத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பொருளாதார வளம் மற்றும் குடும்ப நலனானது நன்றாக இருக்குங்க. அதே போல் கங்கை, காவிரி போன்ற நதிகளில் நீராடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. இப்படி நம்ம நீராடுவதனால அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமானதே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் மகா மந்திரம் இல்லைன்னா
நாம சங்கீர்த்தனங்களை அன்றைய நாளில் நம்ம உச்சரிப்பது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் ஆத்ம சாந்தி மற்றும் மனக்கவலைகள் அனைத்துமே விலகுவதற்கான வழியும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏழை மற்றும் ஆதரவற்றவங்களுக்கு அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் பௌர்ணமி நாளில் நம்ம எந்த ஒரு பொருளையுமே கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ கூடாதுங்க. நம்ம பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வ வளத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பௌர்ணமி நாளில் சத்யநாராயண பூஜை செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிந்துச்சுன்னா என்ன வேண்டுதல் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.